இந்த நிலவொளி கதைகள் சொல்லும்போது தலைப்பு ஒரே தலைப்பு தான். ஆனால் இது உள்ளார 3 தலைப்பை நான் பார்க்குறேன். ஒரே தலைப்பு உள்ளார 3 தலைப்புகளை பார்க்குறேன். என்ன 3 தலைப்புகள்னாக்கா, ஒன்று நிலவை பற்றி தகவல், 2வது கதைகள், 3வது அந்த நிலவு என்ன செய்யுது, இரவு போக்கிட்டு ஒளியேற்றுது. அதே மாதிரி கதைகள் என்ன செய்யும் கேட்டால், அறியாமை இருளை நீக்கி விட்டு அறிவொளி ஏற்றும். அதுதான் இந்த 3வது தலைப்பு. அதை பற்றியே மெயினாக இருக்குதுல, நில ஒளி கதைகள் மெயினாக தான். அப்போ நிலவை பற்றிலாம் என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சுரேஷ் சொன்னாப்புல என்னென்ன பேர்லாம் நிலவுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி நிலவை பற்றிய பாடல் திரைப்படங்கள் வந்திருக்குல்ல, அதுபோல் 76 படங்களில் நிலவை பற்றி பாட்டு வந்திருக்கு. அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், இன்னைக்கு பாடினாங்க. அதே மாதிரி 3வது இந்த நிலவை பற்றி இருக்கிறதுனால, அதில் கதைகளை பற்றி இருக்கிறதுனால முதல்ல ஒரு பாட்டி கதையோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கதைகள் சொல்றதுல யார் சொல்லணும் கதை? பெரும்பாலும் நில ஒளி கதைகள்னாக்கா நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் கதை சொல்லியிருப்பா? அம்மா சொல்லியிருப்பாங்களா, அப்பா சொல்லியிருப்பாங்களா, பாட்டி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் அம்மா சொல்ல மாட்டாங்களா, அப்பா சொல்ல மாட்டாங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் பாசம் இல்லையா? பிள்ளைங்கள் மேலே அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் பாசம் இல்லையா? பாட்டிக்கு மட்டும் தானே பாசம் உண்டு, அவங்களுக்கு பாசம் உண்டு. ஆனால் வேறுபாடு இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைங்கள்ட்ட காட்டுற பாசத்துக்கும் பாட்டி காட்டுற பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, அம்மா வளர்க்குறாங்க. இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, நீதிக்கு தலை வணங்கு, அதில் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தையவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே